டோடோ டிவி. மண்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தான். இன்னைக்கு அவனுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அம்மா, இன்னைக்கு எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ செய். நாளையில இருந்து ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டேன். என்னப்பா, உன்னோட புது மனைவி வேலையெல்லாம் செய்வாளா? ஆமா, கண்டிப்பா பண்ணுவா. ஏன் பண்ண மாட்டா? என் அம்மா காலம் பூரா வேலை பார்த்து அழுத்தது போதும். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் எங்க கூட டவுனுக்கு வந்துருங்க. ஒரு வேலையும் செய்யவே கூடாது, சரியா? ஏன்பா, நீ இது சொன்னியே, அதுவே ரொம்ப சந்தோஷம். நீ போய் உன்னோட புது வாழ்க்கைய சந்தோஷமா வாழு. இந்த வயசான காலத்துல அங்க வந்து என்ன பண்ண போற? நான் இங்கேயே உங்க அப்பாவோட நினைவுகளோட வாழ விரும்புறேன். சரி போ, மருமக உனக்காக காத்துக்கிட்டு இருக்க போறா. இப்படி சொல்லி அம்மா மண்டுவோட கன்னத்தை கிள்ளி முத்து கொடுத்தாங்க. அவனை அவனுடைய ரூம் வாசல்ல விட்டுட்டு வந்துட்டாங்க. மண்டு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தான். அவன் உள்ள போனதும் ரொம்ப வேகமா காத்தடிக்க ஆரம்பிச்சது. ஜன்னல் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சது. பொண்ணோட கண்ணை சதுக்கி மாறிச்சு. அவளுடைய முகமும் மாற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அது வேகமா மண்டுவை தாண்டிச்சு. அடுத்த நாள் காலையில அம்மா கதவை திறந்து பார்த்தப்போ அங்க பார்த்தாங்க, மண்டு ரத்த வெள்ளத்துல மிதந்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் மருமகளோட கையில ரத்தம் இருந்துச்சு. தூரத்துல ஒரு இடத்துல இதயம் கறந்துச்சு. நீ என் பிள்ளைய கொன்னுட்டியா? இல்ல அத்தை, நான் அவரை கொல்லல. பின்ன என்ன நைட்டு பேயா வந்துச்சு? அத்தை, எனக்கு எத்தனை ஞாபகம் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போலீஸ் அங்க வந்தாங்க. மண்டுவோட அம்மா மருமகளை கை காட்டி சொன்னாங்க, இன்ஸ்பெக்டர் சார், இவதான் என் பிள்ளைய கொன்னுட்டா. அமைதியா இருங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நேத்து தான் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துச்சு. நேத்து அவனுக்கு முதல் இரவு. ஆனா என் புள்ள செத்து போயிட்டான். இவதான் அவனை கொன்னா. இன்ஸ்பெக்டர் சார், நான் எதுவுமே பண்ணல. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. நான் மண்டுவை ரொம்ப விரும்பிக்கிட்டு இருந்தேன். நான் அவனை ஏன் கொலை செய்ய போறேன்? நான் இங்க வெளியே இருக்கிற அறையில தான் இருந்தேன். வெளியே இருந்து யாரும் உள்ள வரல. அப்ப என்ன, பேய் வந்து என் பிள்ளைய கொன்னுச்சா? உங்க கேஸ் மாதிரி தான் ஊர்ல 5-6 கேஸ் நடந்துட்டு இருக்கு. உங்க மருமக சொல்றது சரியாதான் இருக்கும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எது சரி எது தப்பு தெரியாது. ஆனா என் பிள்ளையோட சாவுக்கு எனக்கு நியாயம் வேணும். நீங்களும் அமைதியா இருங்க. நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம்ல சார். இந்த சம்பவம் ஏற்கனவே நடந்த சம்பவம் மாதிரியே இருக்குல்ல. எல்லா தடையுமும் ஒத்து போகுது. நீ கவனமா இந்த இடத்த கவனி. ஏதாவது துப்பு கிடைக்க போகுது. அவங்க அங்க இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. சார், உடம்ப பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஓகே, பழைய கேஸ் எல்லாத்துலேயுமே கல்யாண பொண்ணுங்களோட கைரேகை தான் ஒத்து போயிருந்தது. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆமாம் சார், 5 கல்யாண பொண்ணுங்களுக்கும் எதுவுமே ஞாபகமே இல்லை. இந்த கேஸில் வேற எந்த துப்புமே கிடைக்க மாட்டேங்குது சார். அப்பாவி மக்கள் சாவுறாங்க. மக்களோட கோபம் வேற கூடிக்கிட்டே இருக்கு. கூடவே பயமும் வருது. அரவிந்த், இது நமக்கு 5வது கேஸ். நாம் இந்த கேஸை முடிக்கலைனா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே எல்லாரும் கேவலமாக பேசுவாங்க சார். கிராமத்தில் இது எல்லாத்தையுமே பேயோட வேலைன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது சார். நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்மளால இவ்வளவு நாள்ல ஒரு துப்பு கூட கண்டுபிடிக்க முடியலையே. நீ எந்த அடிப்படையில் இதை சொல்ற சார்? எல்லா டைம்லையும் முதல் ராத்திரி அன்னைக்கு தான் மாப்பிள்ளைங்க சாகுறாங்க. எல்லா எவிடன்ஸுமே இந்த மணப்பொண்ணுங்க தான் குற்றவாளின்னு காட்டுது. வேற எவிடன்ஸ் கிடைக்கல. ஆனா மணப்பொண்ணுங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. இதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னா, எல்லா பொண்களுமே மாப்பிள்ளையோட இதயத்தை ரொம்ப ஈஸியா கருவியே இல்லாம எடுக்க முடியுது. இவ்வளவு பலம் அவங்களுக்கு எங்க இருந்து வந்தது? அதுவும் நகை இவ்வளவு பயங்கரமா மாறுமா என்ன? அதுக்குள்ள அவங்களுக்கு ரிப்போர்ட் கிடைச்சது. அதை பார்த்ததுமே அவங்க 2 பேரும் பேசிக்க ஆரம்பிச்சாங்க. நான் நினைச்ச மாதிரி தான் வந்திருக்கு. இந்த கொலையும் அந்த மணப்பெண்ணோட கையால தான் நடந்திருக்கு.
கொஞ்சம் நான் சொல்றத கேளு. அடுத்து இந்த கிராமத்துல யாரோட கல்யாணம் நடக்குதுன்னு விசாரி. சார், அடுத்த 15 நாள்ல உங்க கல்யாணம் தான் நடக்க இருக்கு. எனக்கு முன்னாடி வேற யாருக்கும் கல்யாணம் இல்லையா? எல்லாரும் பயப்படுறாங்க. யாருக்கோ இந்த சனிக்கிழமை கல்யாணம் ஆக வேண்டியிருந்துச்சு, அவனும் அந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டான். இப்போ உங்க கல்யாணம் மட்டும்தான். நல்லதா போச்சு. என்னோட கல்யாணத்திலேயே இந்த கேஸையே முடிச்சிடலாம். சார், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே. இவ்வளவு அப்பாவி மனுஷங்க சாகுறாங்க, யாராவது தியாகம் பண்ணித்தானே ஆகணும். நான் சொல்றத கவனமா கேளு. இன்ஸ்பெக்டர் அரவிந்த் கிட்டே எல்லா பிளானையும் சொன்னாங்க. 2 பேரும் பேசினாங்க. அதுக்கப்புறம் 15 நாள் கழிச்சு இன்ஸ்பெக்டர் விவேக்கோட கல்யாணத்துக்கு ஏற்பாடுகள் நடந்துச்சு. அவர் வீட்டுல ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணும்போதே வீட்டை சுத்தி சிசிடிவி கேமராவை வச்சாங்க. எல்லாரும் இன்ஸ்பெக்டரோட பெட்ரூமையும் அலங்கரிச்சு வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் அன்னைக்கு நைட்டு முதலிரவு வந்துச்சு. இன்ஸ்பெக்டர் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு உள்ள வந்தாரு. அவரு பிளான் பண்ண மாதிரி போலீஸ் ஃபோர்ஸ் வெளியே இருந்தாங்க. அரவிந்தும் அவங்க கூட சில பேரை கூப்பிட்டுக்கிட்டு ரூமோட கதவுக்கு பக்கத்துல நின்னாரு. அவங்க சிசிடிவி கேமராலையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் ரூமுக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க திடீர்னு பயங்கரமான சூழல் ஏற்பட்டுச்சு. வித்தியாசமான சத்தங்கள் கேட்டுச்சு. ஜன்னல் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சது. பொண்ணோட கண்ணு கருப்பா மாறிச்சு. அந்த பொண்ணோட நிறமும் கருப்பா மாறிச்சு. ரொம்ப அழகா இருந்த அந்த பொண்ணு ஒரு பேய் மாதிரி தெரிஞ்சா. அவனி, உள்ள வரதுக்கு இவ்வளோ நேரமா? விவேக் எப்பவுமே பேய் பிசாசுகளை அவன் நம்பவே மாட்டான். ஆனா இப்ப அவன் ரொம்ப பயந்துட்டான். அவன் எவ்வளவு பயந்துருந்தானா, அவன் அவனுடைய கொலீக்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவே மறந்துட்டான். இப்போ அவனி எழுந்திருச்சு அவன் பக்கத்துல வந்துச்சு. எனக்கு உன்னுடைய இதயம் வேணும். டார்லிங், அது ஏற்கனவே உன்னோடது தானே? இல்ல, என்னுடையது இல்ல. நீ 2 வருஷத்துக்கு முன்னாடியே இதயத்தை திருடிட்டியே. இல்ல, என்கிட்ட இதயம் இல்ல. எனக்கு இதயம் வேணும். இது வரைக்கும் யாருடைய இதயமும் என் உடம்புக்கு சேரவே இல்லை. அப்படி சொல்லி அது விவேக்க நோக்கி வந்துச்சு. அவனை கரையில தள்ளிவிட்டு அவன் மேல ஏறி அந்த பேய் நின்றுச்சு. அவனை அது பலமா தாக்குச்சு. இன்னைக்கு உன்னுடைய இதயம் எனக்கு பொருந்திடுச்சுன்னா அவ்வளவுதான், நான் மறுபடியும் முழுசா மாறிடுவேன். என் இதயம் உனக்கு எதுக்கு வேணும்? நான் முதல்ல உன்னுடைய எலும்புகளை உடைக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னுடைய இதயத்தை வெளியே எடுக்கிறேன். இதுக்கு நடுவுல விவேக் எப்படியோ சமாளிச்சு அவனுடைய கொலிக்கு ஒரு மெசேஜை சென்ட் பண்ணான். உடனே அங்க 2 பேர் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பேயை பிடிச்சி ஒரு சோஃபால கட்டி போட்டுட்டாங்க. இப்போ அமைதியா பேசலாம். நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான். உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ தானே என்னோட உசுரு. நீயே என்னை ஏன் கொல்லணும்னு நினைக்கிற? ஆமா. உனக்கு என் இதயம் எதுக்கு வேணும்? எல்லாத்தையும் நீ இதுக்கு தான் கொன்னியா? நீ எல்லாரோட இதயத்தையும் அங்கேயே விட்டுட்டியே. யாருடைய இதயமும் என் உடம்புல பொருந்தல. உன் இதயம் எங்க? என்னுடைய புருஷன் என் முதலிரவனுக்கு என்னுடைய இதயத்தை வெளியே எடுத்துட்டு தூக்கி போட்டுட்டான். நீ அவன் பண்ண தப்புக்கு அடுத்தவங்களை ஏன் தண்டிக்கிற? எனக்கு புது மாப்பிள்ளைங்களை பார்த்தா அவன் தான் கண்ணுக்கு தெரியறான். உனக்கு என்ன வேணும்? எனக்கு நியாயம் வேணும். அவன் கல்யாணத்தன்னைக்கே என்னை கொன்னுட்டான். என்னுடைய கனவுகள் எல்லாம் உறைஞ்சு போச்சு. நான் உனக்கு நியாயம் வாங்கி தரேன். முதல்ல நீ அமைதியாயிரு. அவன் என்னுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டான். நான் எப்படி அமைதியா இருப்பேன்? அவன் என்னை கொன்னான். அதுக்கப்புறம் என்ன வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல புதைச்சிட்டான். ஆனா இப்பவும் அவன் எங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பணத்தை கேட்டு அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறான். அவனோட பேர் என்ன? உனக்கு இதெல்லாம் செஞ்சவன் யாரு? அது என்ன அப்படின்னு சொல்ல வரும்போது அரவிந்த் போலீஸ் ஃபோர்ஸை நகர்த்தி விட்டு முன்னாடி வந்தான். நகரு நகரு,
இதை நான் பார்த்துக்கிறேன். அரவிந்த், நல்லதா போச்சு. கடைசியில நீ என் பக்கத்துல வந்துட்டியா? நீ ஒரு ஆத்மாதான், உன்னால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. என்கிட்ட அவனியோட உடம்பு இருக்கு, அப்புறம் சக்தியும் இருக்கு. இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அரவிந்த் அவனுடைய கன்னை வெளியே எடுத்தான். எல்லாருக்கும் முன்னாடியும் விவேக்க கன் பாயிண்ட்ல வச்சு சொன்னான், இந்த இன்வெஸ்டிகேஷனை இப்பவே நிறுத்துங்க. இதை ஒரு சாமியாரால தான் தீர்க்க முடியும். அப்போ திடீர்னு அவனி அவளை கட்டி வச்சிருந்த எல்லா கட்டையும் அவிழ்த்து அரவிந்தை தாக்க ஆரம்பிச்சான். அவன் மேலே உட்காந்து அவனை தாக்கி அவனுக்குள்ள இருந்து இதயத்தை வெளியே எடுத்துச்சு. அதுக்கப்புறம் அதை பார்த்து சத்தமா சிரிச்சுது. இதுக்கப்புறம் இந்த கேஸை ஒரு சாமியாரால தான் முடிக்க முடியும். உண்மை என்னன்னா அரவிந்த் தான் அந்த ஆவியோட புருஷன். விவேக் சில போலீஸ்காரங்க கூட அந்த இடத்துக்கு போனான். அந்த ஆவி அவன்கிட்ட சொன்ன இடத்துக்கு போலீஸ்காரங்க அங்க தரையை தோண்டி செக் பண்ணும்போது அதுக்குள்ள ஒரு எலும்புக்கூடு கிடைச்சது. அவங்க அதை வெளியே எடுத்து அதுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கை ஒழுங்கா செஞ்சாங்க. இப்போ அந்த ஆத்மாவுக்கு முக்தி கிடைச்சது. அதுக்கப்புறம் கிராமத்துல இந்த மாதிரி இப்போ சந்தன்பூர் கிராமத்துல ஒரு பெரிய பணக்காரர் மகேஸ்வர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் 2 பெண் குழந்தைகள் பிறந்துச்சு. அவங்க 2 பேர் தலையும் ஒட்டி இருந்துச்சு. அவங்க பிறந்த கொஞ்ச நாள்லயே ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. செத்ததுக்கு அப்புறம் 2 பெண் குழந்தைகளும் பேயா மாறிடுச்சு. அவங்க 2 பேரும் பேயா மாறினதுக்கு அப்புறம் கிராமத்துல நிறைய பேர் இறந்து போக ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் காலையில மகேஸ்வரோட வேலைக்காரன் பிர்ஜு மகேஸ்வரோட வீட்டுக்கு போனான். அவன் கதவை தட்ட ஆரம்பிச்சான். ஆனா யாருமே கதவை திறக்கல. என்னடா இது, வயல்ல எவ்வளோ வேலை இருக்கு, முதலாளி இன்னமும் தூங்குறாங்களே. முதலாளி, விடிஞ்சிருச்சு, எந்திரிங்க. என்ன உங்களுக்கு இவ்வளோ தூக்கம்? அப்படி நிறைய தடவை கதவை தட்டியும் யாருமே வந்து கதவு திறக்காததுனால பிர்ஜுவுக்கு சந்தேகம் வந்துச்சு. அட என்ன இது, முதலாளி சீக்கிரமாவே எந்திரிச்சிருவாங்களே. என்னமோ ஆயிருக்கு, எப்படியாச்சும் கதவை திறந்து பார்த்தே ஆகணும். இப்படி சொல்லி அவன் கதவை உடைச்சான். ஐயோ முதலாளி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஐயோ, யார் இப்படி பண்ணாங்க முதலாளி? பிர்ஜுவோட அலற சத்தம் கேட்டு கிராமத்து ஜனங்க அங்க வந்தாங்க. முதலாளி. அட பிர்ஜு, என்னாச்சு உனக்கு? ஏன் அலற? ஐயோ, யாரோ மகேஷையும் அவளோட பொண்டாட்டியும் கொலை பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் அந்த ரெட்டை பேய் தான் பண்ணிருக்கணும். ஆமா ஆமா, இப்போ நாமளும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தப்போ அங்க கிராமத்தோட பெரியவர் ஷம்பு வந்தாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து மகேஸ்வர் அப்புறம் அவங்களுடைய பொண்டாட்டியோட ஈமச்சடங்கு செஞ்சாங்க. இதே மாதிரி அந்த ரெட்டை பேயும் யாராவது ஒருத்தவங்களை சாகடிச்சிட்டு இருந்தது. தினமும் இந்த மாதிரி நிறைய பேர் சாகுறதுனால கிராமத்தோட பெரியவர் ஷம்பு ரொம்ப கவலையா இருந்தாரு. இந்த ரெட்டை பேய நாம ஏதாச்சும் பண்ணி ஆகணும், இல்லைன்னா கிராமத்தையே அழிச்சிரும். இதுக்கு அந்த மொட்டை சாமியார் தான் முடிவு கட்டுவாங்க. அடுத்த நாள் காலையில கிராமத்தோட பெரியவர் ஷம்பு சாமியாரை பார்க்கறதுக்காக போனாரு. ஓங்க தலைவர், ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனையா? ஆமா, கிராமத்துல அந்த ரெட்டை பேய் எல்லாரையும் கொண்டுட்டே இருக்கு. நீங்க தான் எப்படியாச்சு அந்த ரெட்டை பேய தடுக்கணும், இல்லைன்னா அந்த ரெட்டை பேய் இந்த கிராமத்தையே அழிச்சிரும். பிரச்சனை எவ்வளோ பெருசா இருந்தாலும் எனக்கு அது சின்னதுதான். இந்தாங்க, நான் பூசை பண்ணி வச்ச அற்புதமான மணிகள். இந்த மணியோட ஓசை கேட்டா அந்த பேய் ஓடி போயிரும். ஆனா ஒரு நாள் பிர்ஜு குளிக்கிறதுக்காக போனப்போ அந்த மணியை எடுத்துட்டு போக மறந்துட்டான். இந்த நேரத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்த ரெட்டை பேய்கள் அங்கே வந்துருச்சு. பிர்ஜு, ஓய் பிர்ஜு, இன்னைக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்க. யார் நீ? அட பிர்ஜு, இவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டியா? நல்லா யோசிச்சு பாரு, அன்னைக்கு நீ கூட தானே இருந்த. நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எங்களை கொன்னீங்களே. ஒன்னும் கவலைப்படாத, நான் உன்னையும் முதலாளி கிட்டேயே அனுப்பிடுறேன்.
கொன்னதுக்கு அப்புறம் எல்லாரையும் மாறி மாறி கொன்னுடுவோம். இல்ல என்னை கொன்னுறாத. என்னை நம்பி சின்ன குழந்தையெல்லாம் இருக்கு. நான் போனதுக்கு அப்புறம் பட்னியால செத்துரும். இந்த மாதிரி பிர்ஜு பேய்கிட்ட ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த ரெட்டை பேய்கள் அவனோட பேச்சை கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவனுடைய கழுத்தை பிடிச்சி மேலே தூக்கிடுச்சு. காப்பாத்துங்க, யாராச்சும் காப்பாத்துங்க. பிர்ஜுவோட உயிர் போக போகுது அப்படிங்கிறதுக்குள்ள அவனுடைய பொண்ணு அந்த மணியை அங்க எடுத்துட்டு வந்தான். அவ அந்த மணியை ஆட்ட ஆரம்பிச்சா. இதனால அந்த ரெட்டை பேய்கள் பயந்து போய் பிர்ஜுவை கீழே விட்டுருச்சு. இந்த பொண்ணு இங்க எப்படி வந்துச்சு? இந்த கிராமத்துலதான் பொண்ணு பிறக்கும் போதே அவளை கொன்னுடுறாங்களே. இதான் என்னோட பொண்ணு. கிராமம் சொல்ற பேச்சுக்கெல்லாம் மீறி நான் இந்த பொண்ணை வளர்த்துட்டே இருக்கேன். எனக்கு தெரியும் இந்த கிராமத்து ஜனங்க எனக்கு பொண்ணு பிறந்திருக்குன்னு தெரிஞ்சதோ என்னோட பொண்ணை கொன்னுருவாங்க. அதனால தான் என்னோட பொண்ணை யாருக்குமே தெரியாம மறைச்சி வளர்த்தேன். நீ இந்த கிராமத்தோட விதிகளை மதிக்க மாட்டேன்னா எங்க அப்பா கூட சேர்ந்து எங்களை மட்டும் நீ ஏன் கொலை செஞ்ச? நான் உன்னை கொல்லவே இல்லை, கொல்லாதீங்கன்னு எடுத்து சொல்லதான் நான் போனேன். நான் எவ்வளவு சொன்னாலும் பெரியவரும் முதலாளியும் கேட்கவே இல்லை. 2 பேரும் உங்களை கொன்னுட்டாங்க. இனிமே இந்த மாதிரி நடக்கவே கூடாது. அதனால தலைவரை நீ கொன்னுரு. முக்கியா கிட்ட சாமியார் கொடுத்த மணி இருக்கு. அவனை கொல்றது அவ்வளவு சுலபம் இல்ல. அந்த மணிய நான் எப்படியாச்சும் எடுக்கிறேன். நீங்க 2 பேரும் தலைவரை தீர்த்து கட்டுங்க. பிளான் செஞ்ச மாதிரியே பிர்ஜு ஊர் பெரியவர்கிட்ட இருந்த மணியை எடுத்துட்டு தூரமா தூக்கி போட்டுட்டான். அதுக்கப்புறம் ரெட்டை பேய்கள் அங்க வந்து ஊர் பெரியவரை பிடிச்சிருச்சு. பேய்களை பார்த்ததும் அவனுக்கு புரிஞ்சு போச்சு நாம இனி தப்பிக்க முடியாதுன்னு. அவன் அதுங்க கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சான். ஐயோ எங்களை மன்னிச்சிரு. நான் தெரியாம உங்களை கொலை பண்ணிட்டேன். நான் பண்ணது பெரிய தப்பு தான். இப்போ உங்களோட ஆத்மா சாந்தியடைய என்ன வேணுமோ நான் அதை பண்றேன். இனிமே என்ன நடந்தா என்ன? இன்னைக்கு எங்களை கொன்ன, நாளைக்கு வேற பொண்ணு கொன்னுடுவ. உன்ன மாதிரி ஆளு உயிரோடவே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ரெட்டை பேய்கள் அவனுடைய கழுத்தை அறுத்து அவனை கொன்னுடுச்சு. அதுக்கப்புறம் கிராமத்து ஜனங்க கிட்ட சொல்லுச்சு, இப்போ நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுங்க. இதுக்கப்புறம் இந்த கிராமத்துல பிறக்கிற எந்த பெண் குழந்தையையும் யாரும் கொல்ல மாட்டீங்கன்னா நாங்க உங்களை விட்டுடுறோம். எல்லாரும் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறோம். இனிமே நாங்க பெண் குழந்தைய கொல்லவே மாட்டோம். நாங்க எங்களுடைய பழியை தீர்த்துக்கிட்டோம். நாங்க 2 பேரும் உங்க எல்லாருக்காகவும் தான் இங்க இருந்தோம். இப்படி சொல்லி ரெட்டை பேய்கள் அங்கிருந்து நிரந்தரமா மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சந்தன்பூர்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. ஜெய்கிஷன் மாத்திரை போலீஸ்ல ஒரு பெரிய ஆபீஸரா இருந்தாரு. 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ரிட்டையர்ட் ஆனாரு. இப்ப அவருடைய செல்ல பொண்ணு டீனா கூட லொனாவ்லால ஒரு பங்களால வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பேரு ஸ்ரவன். அவன் சிட்டியில படிச்சிட்டு இருந்தான். ஒரு நாள் ஜெய்கிஷன் கார்ல அவருடைய வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு. அப்போ ஹைவேல அவர் ஒரு ஆளை பார்த்தாரு. அவன் கையில ஒரு ஊஞ்சல் இருந்துச்சு. ஜெய்கிஷன் காரை விட்டு இறங்கி அவன் கிட்ட வந்தாரு. அந்த ஆளு பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருந்தான். என்னப்பா இந்த ராத்திரில என்ன பண்ற? ஊஞ்சல் விற்கிறேன் சார். ஒன்று தான் இருக்கு, வேணுமா? சரி காட்டு பார்க்கலாம். ஜெய்கிஷன் ஊஞ்சலை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. அவர் வரத பார்த்து டீனா வெளியே வந்தா. அவர் கையில இருந்த ஊஞ்சலை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஹை அப்பா, ஊஞ்சலா? பெரிய வீடு வாங்கியாச்சு, ஆனா ஒரு ஊஞ்சல் மட்டும் இல்லைன்னு வருத்தப்பட்டேன். இப்போ அதுவும் சரியாயிடுச்சு. இதை நாம காலையில ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரிப்பா, வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு. சாப்பிட்டுட்டு அப்பாவும் பொண்ணு தூங்க போயிட்டாங்க.
காலையில ஆனதும் ஜெய்கிஷன் ஊஞ்சல்ல உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிச்சிட்டு இருந்தாரு. அப்போ அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தாரு. அட போஸ்ல வாங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன்ப்பா. ஆனா உனக்கு அந்த மாயா ரேப் அண்ட் மர்டர் கேஸ் கொடுத்து உனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம பண்ணிட்டாங்களே. பேசிக்கிட்டே 2 பேரும் உள்ள வந்தாங்க. அவங்க உள்ள வந்ததும் பெரிய ஊஞ்சல் தானாவே ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அதோட கர் கர் அப்படிங்கிற சவுண்டு கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. உள்ள சோஃபால உட்காந்து 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. மாயா மட்டும் இல்லை, அவங்களோட அப்பாவையும் கொன்னுட்டாங்க. ஆ, நானும் படிச்சேன். அப்போ அங்க டீனா வந்தா. ஹாய் டீனா, நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். ஆனா இன்னைக்கு நைட்டு நீங்க இங்க சாப்பிடலனா எதுவுமே நல்லா இருக்காது. அடட, அப்படியெல்லாம் இல்லைம்மா. இனிமே தினமும் நம்ம வீட்டுக்கு நான் வரேன், சரியா? இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன். உண்மையா அங்கிள்? ஆமாம், உண்மையத்தான் சொல்கிறேன். வேணா அப்பா கிட்ட கேளு. சரி விடுங்க. நீங்க எப்பவும் இப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா வேலை வந்துருச்சுன்னா ஓடிடுவீங்க. ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறது சரிதான். சார், ஷவன் எப்படி இருக்கான்? எங்கே இருக்கான் அவன்? பூனேல இருக்கான். இன்ஜினியரிங் பண்ணுறான். நாளைக்கு வரான். நல்லதா போச்சு. அவனை நாளைக்கு மீட் பண்ணலாம். அவனை பார்த்து ரொம்ப நாளாச்சு. அவங்க இப்படியே பேசிட்டே இருந்தாங்க. அப்போ டீனா ஜன்னல் வழியா போய் கார்டன் பக்கம் பார்த்தா. அங்க அந்த ஊஞ்சல் தானாவே ஆடிக்கிட்டு இருந்துச்சு. டீனா ஜன்னல் வழியா ஊஞ்சலையே பார்த்துட்டு இருந்தா. சரி சார், நான் கிளம்புறேன். போயிட்டு வரேம்மா. ஆனா டீனாவோட கவனம் அந்த ஊஞ்சல் மேலேயே இருந்துச்சு. நடுராத்திரியிலே டீனாவோட ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சது. ஜெய்கிஷன் அவருடைய ரூம்ல தூங்கிட்டு இருந்தாரு. ரிதேஷ், அப்பா தூங்கிட்டாரு. நீ சீக்கிரம் வா, நான் கார்டன்ல வெயிட் பண்றேன். கார்டன்ல ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. டீனா ஊஞ்சல் பக்கத்துல போனா. அவ அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்தா. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு டீனாவோட முடி மாறுச்சு. அவளோட முடி காத்துல பறக்க ஆரம்பிச்சது. அவளுடைய கண்ணு வித்தியாசமா மாறுச்சு. அப்புறம் அவ வேகமா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு காத்துல மேல பறந்தா. அவளோட கண்ணு கேட்டையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ரிதேஷ் பைக்ல வந்தான். அவன் பைக்கை ஓரமா நிப்பாட்டி டீனா உட்காந்துருந்த ஊஞ்சல் பக்கத்துல வந்தான். ரிதேஷ் சிரிச்சுக்கிட்டே அவ பக்கத்துல வந்தான். ரிதேஷை பார்த்ததும் ஊஞ்சல் ஒரேடியா நின்னுடுச்சு. டீனா ரொம்ப பயங்கரமான குரல்ல ரிதேஷை கூப்பிட்டா. வா ரிதேஷ், வந்து ஊஞ்சல்ல உட்காரு, வா. டீனா டார்லிங், எதுக்கு இந்த மாதிரி பேசுற? அப்படி சொல்லி ரிதேஷ் டீனாவுக்கு பக்கத்துல வந்தான். அப்போ டீனா ஊஞ்சலாலேயே அவனை அடிச்சு தள்ளிட்டான். அப்புறம் ரொம்ப ஜோரா சிரிச்சிட்டு இருந்தான். இதை பார்த்து ரிதேஷ் ரொம்பவே பயந்து அங்கிருந்து பைக் எடுத்து ஓடிட்டான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ரிதேஷ் பைக் மிரர் வழியா பின்னாடி பார்த்தான். அப்போ அங்க டீனா ஊஞ்சல்ல உட்காந்து வந்துட்டு இருந்தான். ரிதேஷ் இன்னும் வேகமா வண்டியை ஓட்டினான். ஆனா டீனா அவன் பக்கத்துல வந்துட்டான். டீனா ரிதேஷை காத்துல மேல தூக்கி ஊஞ்சலோட சேர்ந்து இருட்டுல மறைஞ்சிட்டா. அடுத்த நாள் காலையில டீனா பெட்ல மயங்கி இருந்தா. டாக்டர் அவளை செக் பண்ணிட்டு இருந்தாரு. ஜெய்கிஷன் ரொம்பவே டென்ஷனா இருந்தாரு. கவலைப்படாதீங்க, நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். 2 ஹவர்ஸ்ல எந்திரிச்சிருவாங்க. ஆனா டாக்டர், அவளுக்கு என்ன ஆச்சு? காலையில தலைவலின்னு சொன்னா, இப்ப பாருங்க எப்படி படுத்திருக்கான்னு. டோன்ட் வரி, சாப்பிடல போல, அதான். அதனால தான் இப்படி ஆயிருக்கு. 2 ஹவர்ஸ்ல எல்லாமே கரெக்ட் ஆயிரும். டோன்ட் வரி. வேணும்னு சொல்லு, ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். சரி, நான் கிளம்புறேன். நான் ரிப்போர்ட் பண்ணணும். அப்போ அங்க ஸ்ரவன் வந்தான். அப்பா, டீனாவுக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா. சரி போ, டாக்டரை விட்டுட்டு வா. ஸ்ரவன் டாக்டரை விட்டுட்டு வர போனான். அவன் கேட்டை லாக் பண்ணதும் அங்க ஊஞ்சல் ஜோரா ஆட ஆரம்பிச்சது. ஸ்ரவன் அந்த ஊஞ்சலையே பார்த்துட்டு இருந்தான். அப்போ உள்ள டீனா ஒரேடியே கண்ணை திறந்தா. பார்க்க ரொம்ப பயங்கரமா இருந்தா.
ஷ்ரவன் தூக்கத்திலிருந்து எழுந்திருச்சு வெளியே வந்து பார்த்தான். டீனா ஊஞ்சல்ல உட்காந்துட்டு இருந்தா. டீனா, நடு ராத்திரியில என்ன பண்ற நீ? உடம்பு சரியில்லை, உள்ள போ. அவன் டீனா பக்கத்துல வந்தான். அப்போ திடீர்னு ஊஞ்சல் நின்னுடுச்சு. வா அண்ணா, உட்காரு ஊஞ்சல்ல வா. இதை கேட்டதும் பயத்துல ஷ்ரவனோட கால் அங்கேயே நடுங்க ஆரம்பிச்சது. டீனா ஊஞ்சலோட சேர்த்து ஷ்ரவன் பக்கத்துல வந்து ஊஞ்சலோட சேர்த்து ஷ்ரவனையும் காத்துல தூக்கி இருட்டுல மறைஞ்சிட்டாங்க. உள்ள இருந்து ஜெய்கிசன் இதை பார்த்தாரு. இதை பார்த்து அவரு ரொம்பவே பயந்துட்டாரு. அடுத்த நாள் காலையில ஒரு வெள்ளை துணியை போத்தி ஷ்ரவனோட பாடியை ஹாலில் வச்சிருந்தாங்க. சில சொந்தக்காரங்க உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஜெய்கிசன் இன்ஸ்பெக்டர் பக்கத்துல இருந்தாரு. ஒரு மூடி இருந்த ரூம்குள்ள டீனா தூங்கிட்டு இருந்தா. கொஞ்சம் வெளியே வாங்க. ஜெய்கிசன் அப்புறம் இன்ஸ்பெக்டர் கார்டன்ல ஊஞ்சல் பக்கத்துல வந்து நின்னாங்க. சார், நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஷவனுக்கு முன்னாடி டீனாவோட பாய் ஃப்ரெண்ட் ரீதேஷ், மாயா அப்புறம் அவங்க அப்பாவை கொன்னவனோட பணம் சேம் பில்டிங்ல கிடைச்சிருக்கு. இந்த ஊஞ்சல்ல தான் எல்லா பணமும் இருந்துச்சு. நீங்க நேத்து பார்த்தது கூட எல்லாமே முழுக்க முழுக்க பேயோட வேலை தான். ஆனா நான் பேயை நம்பவே மாட்டேன். ஆனா நேத்து பார்த்தப்போ அது என்னோட பொண்ணே இல்லை. என்னோட பொண்ணுக்கு என்ன ஆச்சு? என்ன வேணாலும் பண்ணுங்க, அவளை காப்பாத்துங்க. உங்ககிட்ட இந்த ஊஞ்சலை வித்தது இவனா? சொல்லுங்க. இவன் 10 நாளுக்கு முன்னாடியே செத்துட்டான். ஆமா சார், இவன் தான் மாயாவோட அப்பா. மாயா கூட இவனையும் கொன்னுட்டாங்க. மாயாவோட பணமும் இந்த ஊஞ்சல்ல தான் இருந்துச்சு. அப்பா சோஃபால செத்து கிடந்தான். ஐ மீன், முதல்ல அப்பாவை கொன்னுட்டு அதுக்கப்புறம் ரேபிஸ்ட் அந்த மாயாவை கொண்டு இருக்கான். கொலை பண்ணவனை கொன்னதும் இவனோட பகை தீர்ந்துருச்சு. அப்படி இருந்தோ இவனோட ஆத்மா சாந்தி அடையல. அதனால மாயாவும் அவரோட அப்பாவும் சேர்ந்து வயசு பசங்களை 2 பேரும் சேர்ந்து கொல்றாங்க. யாருக்கு தெரியும் எத்தனை பேர் சாவாங்களோ. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு தெரியும் இதை எப்படி நிறுத்தணும்னு. நைட் ஆயிடுச்சு. மயக்கத்துல இருந்த டீனா எழுந்திருச்சு கதவு உடைச்சிக்கிட்டு வெளியே வந்தா. அப்போ டீனாவை ஜெய்கிசன் தடுத்தாரு. அவரை அடிச்சிட்டா. டீனா ரொம்ப நேரமா ஊஞ்சல்ல உட்காந்து ஆடிட்டு இருந்தா. ஊஞ்சல் காத்துல மேலே போனதும் டீனாவும் காத்துல பறந்து அங்கிருந்து கீழே வந்து விழுந்துட்டா. இதை பார்த்து பயந்து போன ஜெய்கிசன் அவ பக்கத்துல வந்து உக்காந்தாரு. டீனாவோட உடம்புல இருந்து ரத்தம் வந்துட்டு இருந்தது. ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஜெய்கிசன் சிரிச்சாரு. இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் ஒரு மந்திரவாதியை அவருடைய வண்டியில வச்சு வண்டி எடுக்கலான்னு நினைக்கும் போது அவருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. வாட்? என்ன ஆச்சு? மாயாவை டீனா கொன்னுட்டான். இப்போ ஜெய்கிஷன் காணாம போயிட்டாங்க. ஹைவேல ஒரு கார் வந்துட்டு இருந்தது. அதுல ஒரு கப்பல் இருந்தாங்க. வீடு என்னமோ வாங்கியாச்சு, ஆனா குழந்தைக்கு என்ன பண்றது? குழந்தை பெற்றுக்க பங்களாவுக்கு தான் நம்ம போகணும். இந்த காரில் அதெல்லாம் முடியாது. நாட்டி அட, இந்த நேரத்துல இந்த ஹைவேல இவர் என்ன விற்கிறாரு? அவங்க 2 பேரும் கார்ல இருந்து இறங்குனாங்க. அந்த ஆளுகிட்ட வந்தாங்க. என்னப்பா, என்ன விற்கிற? ஊஞ்சலை விற்கிறேன் சார். கடைசியா ஒன்று தான் இருக்கு, வேணுமா?